கழுகாசல ஞானம் 70 யூடியூப் சேனலை தொடர்ந்து பார்த்து ஆதரிப்பதற்கு எங்கள் மனமார்ந்த நன்றி. உங்கள் நேரமும் கவனமும் எங்களுக்கு மிகவும் முக்கியமானது. சேனலில் உள்ள கண்டென்ட் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் லைக் செய்யவும், அதேபோல உங்கள் கருத்துக்களை கமெண்ட் பகுதியில் பகிரவும். உங்கள் ஃபீட்பேக் எங்களது பணியை இன்னும் தரமாக்க உதவும். புதிய மற்றும் தகவல் செறிந்த கண்டென்ட்களை தொடர்ந்து பெற எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பெல் ஐக்கானை எனேபிள் செய்யுங்கள். இந்த சேனல் பயனுள்ளதாக இருக்கும் என நீங்கள் நினைத்தால் உங்கள் நண்பர்கள் மற்றும் குடும்பத்தாருடன் ஷேர் செய்து அவர்களையும் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்ய சொல்லுங்கள். நன்றி, வணக்கம். வேளம் இளைஞனாகிய எல்லாம் வல்ல ஸ்ரீ கழுகாசலமூர்த்தி பெருமானுடைய திருவருளினால் வெளிவந்து கொண்டிருக்கும் இந்த ஞானச்சாரலில் நம் நாட்டில் மறைந்து கிடக்கிற யோக ஞான விஷயங்களில் அடிப்படை தத்துவங்களை பல இடங்களில் நான் சொல்லி வருகிறேன். இறைவனை பற்றி கதைகள், புராணங்கள், இதிகாசங்கள் என்று பலவிதமாக கூறப்பட்ட செய்திகள் அனைத்தும் அந்த இறைவனுடைய மார்க்கத்திற்கு ஒரு மனிதனை, ஒரு ஜீவனை உள்ளே கொண்டு வருவதற்காக இவைகளையெல்லாம் கதை வடிவாக நம்முடைய முன்னோர்கள் கூறினார்கள். 18 புராணங்களுக்கும் தத்துவார்த்தம் இருக்கிறது. முதலில் இந்த ஆத்ம சாதனை ஞானம் என்று வருகிற போது இந்த உடம்புதான் கோயில் என்பதை நன்றாக மனதிலே உறுதி செய்து கொள்ள வேண்டும். இந்த உடம்பு கொடுக்கப்பட்டதனுடைய நோக்கமே, இந்த உடம்பில் பல விஷயங்களை வைத்திருப்பதே, இந்த உடம்பை வைத்து உத்தமனை அடைதல் என்ற நோக்கத்திற்காக இந்த உடம்பு கொடுக்கப்பட்டது. அண்டவெளியில் கணக்கில்லாத உலகங்கள், கணக்கில்லாத புவனங்கள், 224 புவனங்கள் இருக்கிறது என்று சாஸ்திரங்கள் கூறுகிறது. இதில் 108 புவனங்களில் ருத்திரர்கள், 108 புவனங்களும் ருத்திரர்கள். அதில் ஒரு ருத்திரர் அந்த 108 புவனங்களையும் அவர் தாங்குகிறார். அது அதோமுகம் என்ற சிவபெருமானுடைய 6வது முகம் இந்த புவனங்கள் அனைத்தையும் தாங்குகிறது என்று ஞான நூல்கள் கூறுகிறது. பூமி என்பது நாம் வாழ்கிற இடம். இதற்கு மேலே இருக்கிறது 224 புவனங்கள். புவனம் படைப்பான் ஒருவன் ஒருத்தி, புவனம் படைப்பார்க்கு புத்திரர் ஐவர் என்பது திருமூலர் பெருமானுடைய வாக்கு. பூத்தவளே புவனம் 14ஐயும் படைத்தவளே, பூத்தவளே புவனம் 14ஐயும் பூத்த வண்ணம் காத்தவளே என்பது அபிராமி அந்தாதி. 7 புவனம் என்று 7 புவனங்களையும் படைத்தவர் அந்த அம்பாள் என்ற இறைவி. அதனால்தான் புவனேஸ்வரி, புவனேஸ்வரன் என்று இறைவனுக்கு பெயர்களை கொடுத்திருக்கிறார்கள். இந்த புவனம் என்று சொல்வது 224 ஒரு அண்டத்தில் உள்ள புவனங்கள். இந்த 224 இப்படி கணக்கில்லாத அண்டங்கள் வான்வெளியில் இருக்கிறது.
அதை நான் முன்பே பல பதிவுகளில் கூறியிருக்கிறேன். அண்டம், பேரண்டம், பகிரண்டம், பிரம்மாண்டம் என்று இதை பலவிதமான அடுக்குகளாக பிரித்து சொல்லியிருக்கிறார்கள். இவையெல்லாம் ஒரு விஷய ஞானத்திற்காக சொல்லப்பட்டாலும் இந்த அத்தனை அண்டங்களும் அத்தனை புவனங்களும் இந்த மானிட தேகத்தில் இருக்கிறது. பொதுவாக அனைவரும் சொல்வார்கள் அண்டத்தில் உள்ளதெல்லாம் பிண்டத்தில் என்ற ஒரு வாக்கியம் அனைவரிடமும் புழக்கத்தில் இருக்கிறது. ஆனால் இந்த அண்டத்தில் என்னவெல்லாம் இருக்கிறது என்று தெரிந்தால் மட்டுமே இந்த பிண்டத்தில் அவை எங்கெங்கு இருக்கிறது, ஏன் அவைகளை பிண்டத்திலும் இறைவன் வைத்தார், இந்த ஜீவான்மாவும் இந்த பிண்ட சரீரத்தில் தான் இருக்கிறது, சிவபெருமானும் இறைவனும் இறைவியும் இந்த பிண்ட சரீரத்தில் இருக்கிறார்கள், பிரம்மா விஷ்ணு ருத்ரன் மகேஸ்வரன் சதாசிவன் என்கிற பஞ்ச ருத்ரர்களும் இந்த பிண்ட சரீரத்தில் மானிட சரீரத்தில் இருக்கிறார்கள். மூலாதாரத்தில் அடிப்படையாக இருப்பவர் விநாயகப் பெருமான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அதனால் வான்வெளியை பற்றி விவரங்கள் தெரிந்ததோடு நிறுத்தி கொள்ளலாம். இவை அனைத்தும் இந்த மானிட தேகத்தில் இருக்கிறது. இந்த மானிட தேகத்தில் இருந்து மூலாதாரத்திற்கு கீழே இருக்கிற குமரி என்று சொல்கிற குண்டலினி சக்தி, இந்த குண்டலினி சக்தியை மேல்முகமாக ஏற்றி சகசிரதளம் என்று சொல்கிற சிரசு, அந்த சிரசிலே கொண்டு போய் சேர்ப்பது யோக சாதனையாகி இறுதியில் ஞான சாதனையாகி அதுவே அருளை பெறுவதற்கு முக்தி சாதனமாக மாறுகிறது. நாம் செய்கின்ற அனைத்து வழிபாடுகளும் இந்த உள்ளத்தையும் உடலையும் மேம்படுத்தி எங்கெங்கோ தேடி அலையாமல் அனைத்தும் நமக்குள்ளே இருக்கிறது என்று தெரிந்து கொள்வதுதான் இந்த ஞானத்தில் ஆரம்ப நிலை. இந்த தனக்குள்ளே இருக்கிறது என்ற அந்த உண்மைத்தன்மையை உணராத வரை புறத்தே கதை வடிவாக சிலை வடிவாக பல வடிவங்களில் வைத்திருக்கிற பல விஷயங்களும் இந்த மனிதனை ஈர்த்து தன்னுடைய அகத்தின் முகமாக திருப்புவதற்காகத்தான் இருக்கிறது என்ற உண்மையை உணர்ந்து கொண்டால் அன்றி இந்த ஞானத்தில் உயர்ந்த நிலை பெற முடியாது. இறைவன் புறத்திலும் இருக்கிறார், அகத்திலும் இருக்கிறார். இன்னும் அதிகமாக கூறப்போனால் அகம் புறம் என்ற இரண்டும் இல்லை. அது ஒரு பகல் இரவு போல் சொல்லப்பட்டது. பகலும் இரவும் இருக்கிற இடத்தை பொறுத்து மாறுகிறது. இன்று அறிவியல் என்று விஞ்ஞான வளர்ச்சி வந்த பிறகு பூமியில் ஒரு பகுதி பகல் ஒரு பகுதி இரவு. இது இந்த சுழற்சியால் சூரியன் எப்போதும் எரிந்து கொண்டுதான் இருக்கிறது. பூமியினுடைய சுழற்சி மாற்றத்தால் இரவு பகல் மாறி வருகிறது. அதுபோல இந்த அகம் புறம் என்ற இரண்டும் தனித்தனியாக இருப்பது போல் சொல்லப்பட்டாலும் முடிந்த நிலையில் வெளியிலும் இல்லை உள்ளிலும் இல்லை. அகம் புறமும் இன்றி அடிமொடி நடுவுமின்றி அகண்டமாய் நிற்பர். இந்த யோகிகளுக்கு அகம் என்பதுமில்லை, புறம் என்பதுமில்லை, அடியும் இல்லை, நடுவும் இல்லை, முடிவும் இல்லை. இவர்கள் அகண்ட வியாபகமாக இருப்பார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இவற்றையெல்லாம் வைத்து பார்த்தால் நம்முடைய பாரத நாட்டில் இந்த இறை தத்துவங்கள் ஆரம்ப பாடம் முதல் முதுநிலை கல்வி வரை மிக தெளிவாக ஒழுங்குமுறையோடு வகுத்து நம்மிடையே கொடுத்திருக்கிறார்கள் என்ற இரகசியம், இந்த தேவ ரகசியம் தெரிய வரும்.
இது போன்ற ரகசியங்களை முதலில் புராணங்கள் படிக்கிற வழக்கமே இன்றைய தலைமுறையில் இல்லை. 18 புராணங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அவற்றில் என்னென்ன சொல்லப்பட்டிருக்கிறது என்பதை ஒரு காலத்தில் மனிதர்கள் அறிந்து வைத்திருந்தார்கள். அதன் மூலமாக ஆலயங்கள் எல்லாம் அமைக்கப்பட்டது. புறச்சடங்குகளெல்லாம் அந்த புராண இதிகாசங்கள், ஆகமங்கள் போன்றவற்றினுடைய சாரமாக அமைக்கப்பட்டு வழிபாடுகள் நடந்து கொண்டிருக்கிறது. தற்காலத்தில் உள்ள சமுதாய தலைமுறையினர் இந்த புராண கதைகளையே முற்றிலும் மறந்து விட்டார்கள். அந்த கதைகளும் மறைந்து போய்விட்டது. முருகப்பெருமான் எப்படி தோன்றினார் என்பது ஏதோ நெற்றிக்கண்ணிலிருந்து தோன்றினார் என்பது ஒரு சிலர் பலர் அறிந்திருப்பார்கள். சண்டீஸ்வரன் என்று சண்டேஸ்வர நாயனார் என்று பல நாயனார்களை சொல்லியிருக்கிறார். ஆலயத்தில் வைப்பது இந்த சண்டிகேஸ்வர நாயனார் என்று வைத்திருக்கிறார்கள். அவருடைய கதையை நாம் பார்க்கும்போது அவர் ஒரு சிறுவனாக இருந்து சிவபக்தி செய்ததாகவும், அவர் இந்த வெள்ளை மணலிலே லிங்க வடிவத்தை பிடித்து அவர் அந்த சிவ வழிபாட்டை செய்து கொண்டிருந்த காலத்தில் பசுக்களெல்லாம் அந்த லிங்கத்திலே பாலை சொரிந்தது என்றும், இவ்வாறு இந்த பாலெல்லாம் அந்த லிங்கத்தின் மேல் சொரிந்து பசுக்கள் பால் தராமல் போன நிலையை அறிந்த இந்த சண்டேஸ்வர நாயனாருடைய தந்தை இதைக் கண்டு அந்த மணல் லிங்கத்தை அவர் சிதைத்ததாகவும், அந்த சிதைத்த நேரத்தில் இந்த சண்டிகேஸ்வரர் அவருடைய கால்களை வெட்டி வீசினார் என்பதும் அவருடைய புராணத்தில் வருகிறது. மனிதர்கள் கதையையே முழுமையாக தெரிந்து கொள்ளாத நிலையில் இந்த கதைக்குள் இருக்கிற தத்துவங்களை அறிந்து கொள்வது மிக மிக கடினம். ஆனால் நம்முடைய மூதறிஞர்களாகிய ஞானிகள் அனைத்திற்கும் கதைக்கு உள்ளே உள்ள தத்துவங்கள், ஏன் இந்த கதை இவ்வாறு முரண்பாடாக சொல்லப்பட்டது என்பதை உறுதி செய்யும் விதமாக இந்த கதையினுடைய பொருள்களை கூறியிருக்கிறார்கள். இந்த ஞான யோக செய்திகள் உடைய கதைகளை அந்த நிலையிலிருந்து அந்த ஒரு சொல்லுக்கு பல பொருள் இருக்கிறது. ஆகவே இந்த மொழி அறிவு என்பது நிச்சயமாக தேவை. ஒரு ஞான பாடலை படிக்கிறோம் என்றால் அதற்கு இலக்கண அறிவும் தேவையாக இருக்கும். அதைத் தவிர இந்த சொல் அறிவு என்று ஒரு சொல்லுக்கு பல பொருள் இருக்கிறது. இன்று ஆங்கிலத்தில் அந்த டிக்ஷனரி படித்த அளவு தமிழிலே உள்ள எழுத்துக்களை படித்தவர்கள் குறைவு. ஏனென்றால் தமிழிலே எழுத்துக்கள் அதிகம். இதனுடைய டிக்ஷனரி கணக்கில்லாமல் இருக்கிறது. நிகண்டு என்று அதை கூறுவார்கள். இந்த தமிழ் நிகண்டு அல்லது அகராதி. அகராதி என்றால் ஆ என்ற எழுத்து முதலாக தமிழ் எழுத்துக்கள் அனைத்திற்கும் விளக்கம் சொல்கிற நூல்களே அகராதி என்று கூறப்படுகிறது. இவற்றையெல்லாம் தெரிந்து கொள்வதோடு இவை யோக நிலையில் எந்த சூழ்நிலையில் சொல்லப்பட்டிருக்கிறது என்பதை தக்க அறிஞர்கள் மூலமாக தவிர இந்த ரகசியங்களை உணர்ந்து கொள்ள முடியாது. அதனால்தான் குரு என்று வைத்தார்கள். அவர்கள்தான் இந்த யோக ஞான விஷயங்களில் சொல்லப்பட்ட பாடல்கள், கதைகள் இவற்றை யோகத்தோடு பொருத்தி சொல்வார்கள். இந்த யோக நிலை தெரியாமல் அந்த பாடல்களையும் கதைகளையும் அப்படியே எடுத்துக்கொண்டு மனிதர்கள் இறை நம்பிக்கையாளர்கள் அதை அப்படியே சொல்லிக் கொண்டிருக்கிற காரணத்தால் அந்த கதையை கேட்கிற பிற மனிதர்கள் அந்த கதையை வைத்தே விமர்சனத்தை செய்கிறார்கள். இதனால்தான் இந்த
நாஸ்தி அஸ்தி என்ற 2 நிலைகள் உருவாகிறது. இன்று நாஸ்திகம் நாத்திகம் என்று நாம் கூறுகிறோம். அது வடமொழி சொல் என்பதை அனைவரும் அறிந்திருக்க வாய்ப்பில்லை. ஆஸ்திகர்கள் என்று கூறுகிறார்கள். அஸ்தி ந அஸ்தி என்பது இந்த வடமொழி வார்த்தையினுடைய விளக்கம். அஸ்தி என்றால் இருக்கிறது என்று பொருள். ந அஸ்தி என்றால் இல்லை என்பது பொருள். இறைவனும் அருள் சக்தியும் இருக்கிறது என்று சொல்பவர்கள் அஸ்தி என்ற நிலையைச் சேர்ந்ததால் ஆஸ்திகர் என்று பெயர் பெற்றார். அவ்வாறு எதுவுமே இல்லை, படைப்பதற்கு ஒருவன் இல்லை, காப்பதற்கு ஒருவன் இல்லை, ஏதோ பிறந்தோம், ஏதோ வளர்ந்தோம், ஏதோ மடிந்தோம், அத்தோடு இந்த வாழ்வு முடிந்துவிட்டது, மேலும் இல்லை கீழும் இல்லை, எதுவுமே இல்லை, காப்பதற்கு ஒரு தலைவன் இல்லை என்கிற கருத்து ந அஸ்தி என்று சொல்லி காலங்காலமாக இருந்து வருகிறது. இது ஏதோ இன்றைக்கு வந்த விஷயம் அல்ல, இன்று யாரோ கண்டுபிடித்ததும் அல்ல. சாஸ்திரங்கள் தோன்றிய காலத்திலே அஸ்தி ந அஸ்தி, ஆகவே ஆஸ்திகம் நாஸ்திகம் என்ற 2 நிலைகளும் இருந்தே வருகிறது. காரணம் என்னவென்றால், ஒன்றை கண்டவன் கூறுகிறான் இருக்கிறது என்று. காணாதவன் இல்லை என்று கூறுவதில் வியப்பே இல்லை. இது கல்வி கற்ற பிறகு வந்த நிலை. ஆனால் இன்று அஸ்தி என்று சொல்கிறவர்கள் இருக்கிறது என்று முன்னோர்கள் சொன்ன அதே பாதையில் இருக்கிறது இருக்கிறது என்று நம்பிக்கை மட்டுமே உடையவர்களாக இருக்கிறார்களே தவிர, அந்த சமய அறிவு என்பது ஏறக்குறைய இல்லாமலே போய்விட்டது. அந்த யோக நூல்களினுடைய அறிவு மறைந்து போய்விட்டது. நூல்கள் இருக்கிறது, விஷயங்கள் எல்லாம் இருக்கிறது. அவற்றை கண்டு படித்து உணர்வார் இல்லை, அதை கூறினாலும் கேட்பார் இல்லை. இந்த கதைகளே பிரம்மாண்டமாக பேசப்படுகிறது. இந்த கதையை தாண்டி, இந்த மண்ணுலகத்தை தாண்டி மேலே செல்லக்கூடிய மனிதர்கள் இந்த யோக ஞான விஷயங்களில் மிக மிக குறைவாக இருக்கிறார்கள். இது போன்ற விஷயங்களை என்னை போன்ற நபர்கள் இறைவனுடைய ஆணைக்கு இணங்க எடுத்து சொன்னாலும் இவை கேட்பதற்கு கடினமாக இருக்கிறது. காரணம், இது நீண்ட காலம் ஒரு குருகுல முறை பயிற்சியால் இந்த விஷயங்களை எல்லாம் தினந்தோறும் விளக்கி கொண்டு வர வேண்டும். அந்த நிலையில் நான் ஒரு சிறிது கிடைக்கிற நேரத்தில் அடர்த்தியான விஷயங்களை ஒரு தொடரிலே அடக்கி கூற முயற்சிக்கிற போது அதை கேட்கிறவர்களுக்கு புரிவதற்கு நீண்ட காலம் எடுக்கும். என்றாலும் இயன்ற வரையில் நான் அதை எளிமையாக கூறுகிறேன். நம்முடைய முன்னோர்கள் கூறிய பல விஷயங்கள் மறைபொருளாகவே கூறியிருக்கிறார்கள். இருட்டறை மூலையில் இருந்த குமரி குருட்டுக் கிழவனை கூடல் குறித்து குருட்டினை நீக்கிக் குணம்பல காட்டி மருட்டி அவனை மணம் புரிந்தாளே என்பது திருமூலர் பெருமானுடைய திருமந்திர வாக்கியம். இவை முழுவதும் யோக ஞான விஷயங்கள். இதை அப்படியே எடுத்துக்கொண்டு மனிதர்கள் சொல்கிற காரணத்தாலும் அதை கேட்கிறவர்கள் என்னடா இருட்டறை மூலையில் இருந்த குமரி, குமரி குருட்டு கிழவனை எவ்வாறு மணம் புரிந்தாள் என்று கேட்பதற்கு மிக வசதியான வாய்ப்பாக மாறுகிறது. அதனால்தான் கூறினார்கள், சுருதி யுக்தி அனுபவம் என்று. சுருதி வாக்கியங்களை பற்றிய முழுமையான ஞானம் இருந்தாலன்றி தான் பின்பற்றுகிற சமயம், தான் பின்பற்றுகிற நெறி, இவற்றில் உள்ள சூட்சுமார்த்தங்கள் தெரிந்து கொள்ளாமல் அந்த பழத்தின் உள்ளே இருக்கிற அந்த சாறு, அந்த முக்கிய பகுதியை உண்ணாமல் தோலை மட்டுமே எடுத்து விமர்சித்து பேசி கொண்டு
வாழ்கிற காரணத்தால் பல விஷயங்கள் அவ்வாறே மூடிப்போய் கிடக்கிறது. இவை நம்மிடம் விளக்கமில்லாமல் போனால் அது துரதிர்ஷ்டம். ஞானிகள் அனைத்திற்கும் சகல விளக்கங்களும் கொடுத்திருக்கிறார்கள். அந்த விளக்கங்களை படிக்காமல் இருந்தது மனிதர்களுடைய பிழை. அந்த விளக்கங்களை எடுத்துச் சொன்னால் அதை ஆய்வு செய்து கேட்கிறவர்கள் மிக குறைவு. காலங்காலமாக சண்டிகேஸ்வரர் காலை வெட்டினார் என்ற கதையையே கேட்டுக்கொண்டிருப்பவர்களுக்கு அதனுடைய கருத்தை சொன்னால் தலை சுற்றுவதைத் தவிர வேறு வழியே இல்லை. இப்படித்தான் அனைத்து விஷயங்களும் இருக்கிறது. இறைவனுடைய பிறப்பு, இறைவனுடைய தோற்றம் என்பவை அனைத்துமே இதுபோல் தத்துவார்த்தமான இரகசியமாகத்தான் இருக்கிறது. இப்போது நாம் விஷயத்திற்கு வருகிறோம். இருட்டறை மூலையில் இருந்த குமரி என்றால் மூலாதார சக்கரத்திற்கு கீழே சுவாதிஷ்டான சக்கரத்திற்கு கீழே மூலாதாரத்தில் மறைந்து கிடந்த குமரி, வாலைக்குமரி என்கிற அந்த இறைவி, அந்த பராசக்தி பொருட்டுக்கிழவனை கூடல் குறித்து. பொருட்டுக்கிழவன் என்றால் இந்த ஆன்மா அஞ்ஞானத்தில் இருக்கிறது. கிழவன் என்றால் வயதில் முதிர்ந்தவன், உரிமையாளன் என்று பொருள். இந்த ஜீவான்மாவுக்கு ஆதியும் இல்லை, முடிவும் இல்லை. இறைவனைப் போலவே ஜீவனுக்கும் தோற்றமும் இல்லை, முடிவும் இல்லை. ஆகவே கிழவன் என்று கூறினார்கள். ஏன் குருட்டு கிழவன் என்றால் இந்த ஜீவாத்மா உலக பந்தங்களிலும் மாயையிலும் மும்மலங்களையும் பற்றி கொண்டு கீழ்முகமாக இயங்கிக் கொண்டிருக்கிறது. கண்டம் என்ற கழுத்து பகுதிக்கு கீழே இருக்கிற கீழ்நிலையில், இருள் நிலையில் இந்த ஜீவான்மா இயங்குகிறதே தவிர ஒளிநிலைக்கு அது செல்லவில்லை. ஆகவே இந்த குண்டலினி சக்தியாகிய அந்த குமரி என்ற, அந்த வாலைக்குமரி என்ற அந்த உலக மாதா புவனேஸ்வரி, இந்த குருட்டு கிழவன் என்ற ஜீவனுடைய அஞ்ஞானங்கள் அனைத்தையும் போக்கி மனம் புரிதல் என்பது இந்த ஜீவனை பக்குவப்படுத்துகிற நிலையே மனம் புரிதல் என்று கூறப்பட்டது. அதனுடைய பசு பாசம் என்கிற இயல்புகளை மாற்றி பதி என்ற இறைவனை அந்த ஜீவனுக்கு காட்டி அருள் செய்யும் நிலைதான் இந்த பாடலின் பொருள். அதனால்தான் இருட்டறை மூலையில் இருந்த குமரி குருட்டு கிழவனை கூடல் குறித்து பொருட்டினை நீக்கி, முதலில் அந்த குருடு என்ற அஞ்ஞானத்தை நீக்குகிறார். இந்த ஜீவன் இறைவனை பற்றுவதற்கு பதிலாக இந்த கண்முன்னால் தெரிகின்ற மாய பிரபஞ்சத்தை பற்றி தான் வந்த நோக்கமே தெரியாமல் ஆழ்ந்து அமிழ்ந்து கிடக்கிறது. இதை வெளியே சென்று பார்த்தால் தவிர இந்த ஜீவகோடிகளெல்லாம் இந்த மண்ணுலகப் பிடிப்பில் எவ்வாறு மாட்டி கிடக்கிறது என்பதை நிச்சயமாக ஒரு மனிதன் அறிய முடியாது. கனவு நிலை காண்கிற ஒரு மனிதன் கனவு நிலையை முடித்து நனவு நிலைக்கு வந்த காரணத்தால் அது கனவு என்று அறிகிறான். அதன் பிறகு இந்த நனவு என்ற விழிப்பு நிலையில் நான் யார், எந்த ஊர், என் பெயர் என்ன, வயது என்ன, தொழில் என்ன, கடன் என்ன, கஷ்டம் என்ன, ஊர் என்ன, பேர் என்ன என்று இவற்றை உண்மை என்று நினைக்கிறான். இந்த நிலையை தாண்டி இவன் செல்வதில்லை. ஆகவே இவனை பொறுத்த அளவில் கனவு என்பது ஏதோ வந்து மறைகிறது, அதற்கு எந்த முக்கியத்துவமும் தர வேண்டியதில்லை என்று தள்ளிவிடுகிறான். இந்த விழிப்பு நிலை வாழ்க்கையை தாண்டி இவன் போகாத காரணத்தால் இந்த விழிப்பு நிலை வாழ்க்கையை தள்ளிவிட்டு மேலே செல்வதற்கு வழியில்லாமல் இதை பரம சத்தியம் என்று எண்ணி வாழ்கின்றார்கள் ஜீவகோடிகள். இந்த விழிப்பு நிலைக்கு மேலே துரியம் என்ற நிலை, அறிவு நிலைக்கு சென்றால் இந்த உலக வாழ்வு என்பது ஒரு பயனும் இல்லை, இது அத்தனையும் மாயா சக்தியால் நடந்தது என்கிற உண்மை தெரிந்துவிடும். கனவிலிருந்து நனவுக்கு வருகிற காரணத்தால் கனவு மதிப்பற்றது என்று தள்ளுகின்ற மனித மனம்
விழிப்பு நிலைக்கு மேலே உள்ள உயர்நிலையை ஞானிகள் எட்டினார்கள். அவர்கள் ஆகவே இந்த உலகத்தை பொய் என்று தள்ளினார்கள். ஜீவ வர்க்கங்கள் பலருக்கு அந்த வாய்ப்பு இல்லாத காரணத்தால் இந்த உலக வாழ்வே மெய் என்றும் காண்கின்ற அனைத்தும் உண்மை என்றும் நிரந்தரமாக இங்கே வசிக்கப் போகிறோம் என்றும் இந்த உடல் ஏன் வந்தது என்பதைப் பற்றிய ஞானங்கள் இல்லாமல் இந்த உடல் வந்ததே ஏதோ ஜீவித்திருப்பதற்காக, எப்படியும் பிழைத்து இந்த மண்ணில் வாழ வேண்டும் என்று ஒரு நிலை இருக்கிறது. ஆகவே இதைத் தவிர வேறு எதுவுமே இல்லை என்று வாழ்வதற்காக இந்த வாழ்க்கையை பல ஜீவகோடிகள் செய்து வருகிறது. அது இறைவனுடைய ஆணையினால் நிகழ்கிறது. பொய்க்குழி தோற்பான் புலரி புலருதென்று அக்குழி தோற்கும் அரும்பண்டம் நாடுவீர். எக்குழி தோர்த்தும் இறைவனை நாடுமின் அக்குழி தோறும் அழுக்கற்ற போதே என்பது திருமந்திரம். சூரியன் ஏன் உதிக்கிறது என்று ஒரு பாமரனுக்கு சூரிய உதயம் ஏன் ஆகிறது என்றால், ஒரு காலம் தூர்த்து நிரப்பிவிட முடியாத இந்த வயிறு என்ற குழி பொய்க்குழி தோற்பான் புலரி புலருதென்று. இந்த தீர்க்க நிறைக்க முடியாத இந்த பொய்க்குழி, இதை தூர்க்க வேண்டும் என்கிற பொருளை தேட வேண்டும் என்பதற்காக புலரி புலருகிறது. பொய்க்குழி தோற்பான் புலரி புலருதென்று அக்குழி தீர்க்கும் அரும்பண்டம் நாடுவீர். இந்த குழியை தீர்ப்பதற்காக ஒவ்வொரு வேளை உணவுக்காக மனிதன் உழைக்கிறான், ஓடுகிறான், ஆடுகிறான், பல வேலைகளை செய்கிறான். அனைத்தும் இந்த ஒரு சான் வயிற்றிற்காக மட்டுமே இருக்கிறது. இவன் படிக்கிற படிப்பு, சேர்த்து வைத்திருக்கிற அறிவு, இவனுடைய சகல முயற்சி அனைத்தும் எதில் இருக்கிறது? பணத்தை சம்பாதிக்க வேண்டும். அந்த பணம் ஏன் சம்பாதிக்க வேண்டும்? இந்த உடலுக்கு உணவை கொடுக்க வேண்டும். இந்த உடலுக்கு சுகமான வாழ்க்கையை தர வேண்டும். இதற்காக இந்த பணத்தை தேடுவது, இதற்காகவே பொழுது விடிகிறது என்று வாழ்நாளை எத்தனை பிறவிகள் இவனுக்கு கொடுக்கப்பட்ட போதிலும் இந்த மனிதன் செய்கிற செயல் மீண்டும் மீண்டும் இந்த தூராத குழி, ஒரு காலம் இந்த குழி தூர்க்க முடியாது. இந்த குழிக்கு இறை தேடுவதற்கே இந்த வாழ்நாளை பயன்படுத்தி மடிகிறான். எக்குழி தூர்த்தும் இறைவனை நாடுமின், இறைவனாகிய அந்த தலைவனை நீ நாடி அடைந்து விட்டால், அந்த மாயா மலங்கள் உன்னை விட்டு நீங்கினால் இந்த பொய்க்குழி தோற்கின்ற பிறவி உனக்கு வராமல் போகும். அக்குழி தூரும் அழுக்கற்ற போதே என்று கூறுகிறார். இப்படி பல விஷயங்கள் உள்ளடங்கியது நம்முடைய சமய சாராம்சங்கள் இந்த அளவில் இருக்கிறது. இவற்றையெல்லாம் ஓரளவாவது தெரிந்து வைத்திருந்தால்தான் மெய்ஞான பாதையில் உள்ளே நுழைய முடியும். இந்த மெய்ஞான பாதை தெரியாத காரணத்தால், புற வழிபாடுகளிலே முழுமையான ஒரு ஞானமும் இல்லாத ஒரு காரணத்தால், மீண்டும் மீண்டும் இந்த உலக சம்பந்தமான விஷயங்களை மெய் என்று எண்ணி, நம்முடைய சுதந்திரத்தில் எதுவுமே இல்லாத கட்டுப்பட்டு வாழ்கின்ற நாம் பலவற்றையும் சாதித்து விட வேண்டும், விதியை வென்று விட வேண்டும் என்கிற முயற்சியே இன்றைய வாழ்க்கை. அதற்கான முயற்சியே இன்றைய ஆன்மீகம். அதற்கான முயற்சியே இன்றைய ஜோதிடம். அதற்கான முயற்சியே இன்று பல வழிகளிலும் சொல்லப்படுகிறது. இந்த உடல், உலகம், இதை தாண்டிய செய்திகள் சொல்லப்பட்டாலும் அப்போதும் தேவகன்னிகள் வருகிறார்கள், யக்ஷணிகள் வருகிறார்கள், பொருளை தருகிறார்கள், எதிர்காலத்தை சொல்லுகிறார்கள். இதை தாண்டி இந்த மனித மனம் வேலை செய்வதே இல்லை. அது வேலை செய்யாத காரணத்தால் என்னைப் போல அரை பைத்திய நிலை பெற்றவர்கள் ஏதேதோ பல உலகங்களை பார்த்து இறைவனுடைய திருவருளால்
கூறுகின்ற செய்திகள் நிச்சயமாக இது அனைவருடைய மனதிலும் சென்று சேர்ந்து விடாது. ஆகவே பைத்தியக்காரன் உளறுகிறான் என்பதை பல ஆண்டுகளுக்கு முன்பாக இந்த பட்டங்கள் எல்லாம் எனக்கு வந்து சேர்ந்தது. எனக்கு வந்து சேர்ந்தது ஒரு பெரிய வியப்பில்லை. சகல ஞானங்களையும் பெற்று நந்தியாகிய அந்த சிவபெருமானுடைய அம்சமே திருமூலராக மண்ணிலே அவதரித்து திருமந்திரம் செய்த அந்த திருமூலர் பெருமான், அவரை இந்த உலகம் பைத்தியக்காரன் பித்தன் என்று சொல்லியது என்று பாடலிலே கூறுகிறார். முத்தின் முத்தை முகிழ் இளஞாயிறை எத்தனை வானோரும் ஏத்தும் பிரானை அத்தனை காணாது அரற்றுகின்றேனை ஓர் பித்தன் இவன் என்று பேசுகின்றாரே. முத்தின் முத்தை முத்துக்கும் முத்தானவனை முகிழ் இளஞாயிறை உதிக்கின்ற இளஞாயிறு சூரியன் போன்ற பிரகாசமுடைய அந்த இறைவனை எல்லா உயிர்களுக்கும் தந்தையாகிய அத்தனை காணாது அரற்றுகின்றேன். என் உள்ளத்திலே இருந்த போதிலும் நான் இந்த மாயா மலங்களினுடைய தொடர்பால் பிரபஞ்ச தொடர்பால் அந்த இறைவனை காணாது பல வழிகளிலும் சுற்றி அலைந்து அரற்றி கொண்டிருக்கிற என்னை பார்க்கின்ற இந்த சாமானிய மனிதர்கள் நம்மைப் போல் ஏதோ உணவை தேடினோம், உண்டோம், உறங்கினோம் என்றில்லாமல் இவன் இவ்வாறு பித்து கொண்டு அலைகிறான், பைத்தியம் போல அலைகிறான் என்று ஓர் பித்தன் இவன் என்று பேசுகின்றாரே என்று தனக்குத்தானே தன்னை இந்த உலகம் எப்படி மதித்தது என்று திருமூலர் பெருமானே கூறுகின்ற நிலையில் என்னை போன்ற சாதாரண மனிதர்கள் கூறுவது நிச்சயமாக முற்றிலும் ஒரு பைத்தியத்தினுடைய சொற்கள் போலவே சாமானிய மனித மனதிற்கு புரியும் என்பதில் எவ்விதமான ஐயப்பாடுகளும் இல்லை. இவற்றையெல்லாம் தெரிந்துதான் என்னை போன்றவர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இறைவனையே பித்தா பிறை சூடி என்று அந்த சுந்தரமூர்த்தி நாயனார் அழைத்தார். இறைவனும் அதையே விரும்பினார். ஆகவே எங்களுக்கு இது போன்ற பித்தர்கள் பட்டம், பைத்தியக்காரர்கள் பட்டம் என்பதெல்லாம் ஒரு விருது என்று எடுத்துக்கொள்ளுகிற மனநிலை இந்த ஞானம் பெற்றவர்களுக்கு வந்துவிடும். இந்த நிலையில் இப்போது பல தெய்வ அவதாரங்களெல்லாம் கூறப்பட்டிருக்கிறது. அவை ஒவ்வொன்றையும் ஒவ்வொரு தொடர்களிலே நான் கூற முயற்சிக்கிறேன். அடிப்படையாக ஒன்றை நான் கூறுகிறேன். தெய்வங்கள் பிறப்பதுமில்லை, இறப்பதுமில்லை. எந்த தெய்வங்களும் மானிட உடல், மாமிச உடலை எடுப்பதில்லை. எல்லா மனிதர்களையும் போல கருவிலே தங்கி எந்த தெய்வங்களும் பிறக்காது. கருவிலே கர்ப்பவாசம் என்பது ஜீவாத்மாவுக்கு, மாயை தொடர்புடைய ஜீவனுக்கு கொடுக்கப்பட்ட நியதிதான் கர்ப்பத்திலிருந்து பிறக்கிற தன்மை. ஞானம் பெற்றவர்களே கர்ப்பத்தில் இருந்து பிறப்பதில்லை. இந்த 108 புவனங்களில் இருக்கிற ருத்திர அம்சம் பெற்றவர்கள்தான் பல சித்து விளையாடல்களை செய்கிறார்கள். இங்கிருக்கிற பக்குவப்பட்ட ஆன்மாக்கள் ஆணவம், கன்மம், மாயை என்ற மும்மலத் தொடர்புகளில் ஒவ்வொன்றையும் விட்டவர்களுக்கு ஒரு பெயர் கூறப்பட்டிருக்கிறது. இவற்றை கடினமாகத்தான் இருக்கும் ஒரே தொடரில் கூறுவது. என்றாலும் சில அடிப்படைகளை கூறுகிறேன். அதில் இந்த ஒரு மலத்தை விட்டவர்கள், ஒரு மலம் உடையவர்கள் உயர்ந்த நிலை, இருமலம் உடையவர்கள் அதற்கு அடுத்த நிலை, 3 மலம் உடையவர்கள் தாழ்ந்த நிலை என்று கூறப்பட்டிருக்கிறது. அதை விஞ்ஞானகலர், பிரளயகலர், சகலர் என்று கூறுவார்கள். இந்த விஞ்ஞானகலருக்கு ஒரே ஒரு மலம், ஆணவ மலம் என்ற ஒன்று இருக்கும். பிரளயகலருக்கு ஆணவ மலமும் கன்ம மலமும் இருக்கும். அவருக்கு இந்த மாயை தொடர்பு இருக்காது. சகலர் என்று கூறுகிற அந்த ஆன்மாவுக்கு மூவகை ஜீவ வர்க்கம் என்று இதை திருமந்திரம் கூறுகிறது. இந்த சகலர் என்ற நிலையில் இருப்பவர்களுக்கு 3 மலங்களும் இருக்கும். ஆகவே இந்த மும்மலத்தோடு பிறந்து வந்த இந்த ஜீவன் தன்னுடைய தவப்பயனால் ஒவ்வொரு மலங்களையும் இறைவனுடைய அருளால் நீக்கி கொண்டு வரும்போது
பல உலகங்களில் தங்குகிறான். அவ்வாறு தங்குகிற உலகங்களில் ஒன்று இந்த 108 புவனங்களில் ருத்திர அம்சமாக இருந்து அதை காக்கின்ற அந்த நிலைக்கு செல்லுகிறான். அவ்வாறு அங்கிருந்து கொண்டு இங்கு வந்து கொண்டு பல வேலைகளை செய்வதெல்லாம் இந்த அடிப்படையில்தான். இங்கே இருக்கிற சித்தர்களுக்கெல்லாம் சக்தி வருவது அங்கிருந்துதான் வருகிறது. அவர்கள் அரூபமாக இருந்து பலவிதமான வேலைகளை செய்கிறார்கள். அங்கிருந்து என்றால் கோடி கோடியான கணக்கு மைல்கள் என்றெல்லாம் எண்ணத் தேவையில்லை. அவர்கள் வியாபித்திருக்கிற காரணத்தால் இந்த மனிதனுடைய உடம்பிலே அதற்கான கருவிகள் இயங்கத் தொடங்கினால் அந்த யோகிகள், ஞானிகள், முக்தர்கள், உலகத்தில் இருப்பவர்கள், இப்படி பலதரப்பட்ட ஆற்றல் பெற்றவருடைய உதவிகள் இந்த மனிதனுக்கு கண்ணுக்கு தெரிந்தும் தெரியாமலும் கிடைத்து கொண்டே இருக்கிறது. ஆகவே பிறப்பு என்பது, மண்ணுலகிலே பிறப்பது என்பது, இருவருடைய சேர்க்கையால் பிறப்பது என்பது ஒரு நிலை. அழுக்கிலே இருந்து பல உயிர்கள் பிறக்கிறது. பேன் முதலியவைகள் அழுக்கிலிருந்து பல உயிர்கள் பிறக்கிறது. ஒரு ஜாடியில் சில தானியங்களை போட்டு வைத்தால் வண்டுகளும் புழுக்களும் அதிலிருந்தே பிறந்து விடுகிறது. மண்ணை பிளந்து கொண்டு ஈசல்கள் பிறக்கிறது. முட்டையில் தங்கி சில உயிர்கள் பிறக்கிறது. கருப்பையிலே தங்கி மானிடர்கள், பல பிராணிகள் பிறக்கிறார்கள். இப்படி மனிதர்களுக்குத்தான் இவ்வாறு கர்ப்பத்திலிருந்து பிறக்கிற ஒரு தன்மை இருக்கிறது. இறைவனுக்கு மனைவி என்று ஒன்றில்லை. இறைவனுக்கு மகன் என்று ஒன்றில்லை. இறைவனுக்கு தாய் என்பதும் இல்லை, தந்தையும் இல்லை. தாயும் எலி, தந்தை எலி, தான் தனியன் காணேடி என்பது திருவாசகம். பல பாடல்களில் சொல்லியிருக்கிறார்கள். அவர்களுக்கு தாயும் கிடையாது, தந்தையும் கிடையாது, அனாதி பொருள் என்று சொல்லிய போதிலும் இந்த கதையை தாண்டி மனித மனம் போகாத காரணத்தால் இந்த கதையிலேயே லயித்து லயித்து அதிலேயே இருந்து விடுகிறார்கள். ஆகவே இறைவன் பிறப்பதில்லை என்பதை நான் முதலில் கூறுகிறேன். அனைத்தும் தத்துவார்த்தமாக சொல்லப்பட்டது என்ற கண்ணோட்டத்தில் இந்த ஆன்மீக விஷயங்களை பார்க்க வேண்டும். இறைவன் உருக்கொள்ளுவார். அவர் ஒளி உடலாக மானிட உடல் போல் தெரியும் விதமாக அவர் உருக்கொண்டு காட்சியளிப்பார். ஒரு மானிட தேகத்தோடையே தொட்டால் குளிர்கிறது, தொட்டால் சுடுகிறது என்று ஒரு மானிட உடலையும் அந்த இறைவனால் கணப்பொழுதில் எடுத்துவிட முடியும். மற்ற மனிதர்களைப் போல் கர்ப்பத்தில் தங்கி பிறந்துதான் வரவேண்டும் என்ற அவசியம் இறைவனுக்கு இல்லை. உடனடியாக ஒரு மானிடன் போல, குழந்தை போல ஒரு வடிவத்தை காட்டலாம், தொடலாம், பேசலாம். ஆனால் மறைந்து போகும். இவ்வாறு மன எண்ணங்களால் தன்னை தோற்றுவிப்பதற்கும் மறைப்பதற்கும் ஆற்றல் பெற்றவர்களே இறைநிலை உள்ளவர்கள். அவர்களுக்கு எந்த வடிவத்தையும் எடுக்கலாம். இதனால் தான் பல கதைகளை சொன்னார்கள். தூணிலும் இருப்பார், துரும்பிலும் இருப்பார் என்று சொன்ன போதிலும் இந்த மனித மனம் ஏற்காது. ஆகவே அது ஒரு புறம் இருக்கட்டும். இப்போது இந்த சண்டேஸ்வர நாயனாருடைய கதை ஒவ்வொரு கோயிலிலும் வைத்திருப்பார்கள். அங்கு கையை தட்டுவார்கள், கை இரண்டையும் சேர்ப்பார்கள். இந்த சிவன் கோயிலிலிருந்து எதையும் எடுத்துச் செல்லவில்லை என்று சொல்வார்கள். இவையெல்லாம் சாதாரண நிலையில் சொல்லப்பட்டது. இந்த சண்டிகேஸ்வரர் தந்தையினுடைய காலையை வெட்டினார் என்றால் அது என்ன காரணம் என்று சிந்திப்பதில்லை. உருவது அரி தண்டி ஒண்மணல் கொட்டி அறுவகை ஆண் ஐந்தும் ஆட்டத்தன் தாதை செருவகை செய்து சிதைப்ப முனிந்து மறுமழுவால் வெட்டி மாலை பெற்றானே என்று இந்த சண்டிகேஸ்வரருடைய வரலாறை திருமந்திரம் திருமூலர் பெருமான் கூறுகிறார். உருவது அரி தண்டி. இந்த தண்டி என்பது சண்டி, தண்டிக்கிற செயல்களை செய்பவர். காரண காரியத்தோடு அறிகிற ஜீவன்தான் சண்டேஸ்வரன் என்று கூறப்படுகிறது. காரண உலகம், காரிய உலகம் என்றெல்லாம் இருக்கிறது. இந்த ஜீவன் காரண காரியத்தை பற்றி நிற்கும்போது ஒரு நிலையும்,
காரண காரியத்தை கடந்து இறைவனை பற்றிய நிலையில் மேல்நிலையும் அடைகிறது. இந்த மேல்நிலை அடைய வேண்டும் என்கிற காரணத்தால் இந்த ஜீவான்மா ஒண்மணல் கூட்டி, இந்த ஒண்மணல் என்பது மணல் என்று பல இடங்களிலே கூறுவார்கள். மணலால் லிங்கத்தை ஸ்ரீராமச்சந்திரமூர்த்தி அந்த ராமேஸ்வரத்தில் பிடித்தார் என்று இன்றளவும் சொல்லப்படுகிறது. அதுபோலவே குற்றாலத்திற்கு அருகில் இருக்கிற இலஞ்சி என்ற கோயிலில் அகஸ்திய மாமுனிவர் மணலால் ஒரு லிங்கத்தை பிடித்தார் என்று அந்த திரு இலஞ்சி குமாரசாமி கோயிலில் இன்றும் மணலால் பிடித்த ஒரு லிங்கம் ஒரு அடிக்கும் குறைவாக இருக்கும். அதற்கு பெயர் இருவாலக ஈசர். இருவாலகம் என்றால் வெள்ளை மணல் என்று பொருள். இந்த இடத்தில் இந்த வெண்மணல் என்பது ஒளிவடிவான அந்த உயர்நிலை குறிப்பதுதான் இந்த ஒண்மணல் என்று சொல்லப்படுகிறது. ஆகவே மாயை தொடர்புடைய இந்த ஜீவான்மா அந்த மாயை தொடர்புகளை விட்டு ஒளிநிலைக்கு செல்வதற்காக இந்த சிவ நிலைக்கு முயல்கிறது. அவ்வாறு முயலும்போது அந்த பாலை பசுக்களெல்லாம் சொரிந்தது என்று அந்த சண்டேஸ்வர நாயனாருடைய கதை. மணலிலே மாடுகள் பாலை பொழிந்து வீணாக்குகிறது. இந்த பால் என்பது இந்த 5 புலன்கள், இந்த 5 புலன்களால் வருகிற விஷயங்கள்தான் பால் என்று சொல்லப்படுகிறது. பார்ப்பான் அகத்தில் பார்ப்பசு 5 மெய்ப்பாரும் இன்றி வெறித்துத் திரிவன, மெய்ப்பாரும் உண்டேல் வெறியும் அடங்கினால் பால்பசு 5 பாலாய்ச் சொரியுமே என்பது திருமந்திர வாக்கியம். பார்ப்பான் அகத்தில் பால்பசு 5 பார்ப்பான் என்று இந்த இடத்தில் கூறுகிறது. தன்னைத்தான் பார்ப்பான் என்று ஒரு நிலை. பிரம்மனை பார்ப்பான் என்றும் திருமந்திரம் கூறுகிறது. பார்ப்பான் செய்த உடம்பு பார்ப்பான் அகத்தில் பால்பசு 5 இந்த 5 புலன்கள், கர்மேந்திரியங்கள் 5, ஞானேந்திரியங்கள் 5 என்று 10 இந்திரியங்களும், இந்த 10 இந்திரியங்களுக்கும் 10 புலன்களும் சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த 10ம் 10ம் 20. இந்த 10 தான் ராவணனுடைய தலை 10 என்பது இந்த தத்துவார்த்தமான உண்மை. 20 தோள்கள் என்பது கர்மேந்திரியம் 5, ஞானேந்திரியம் 5, அதனுடைய புலன்கள் 10. ஆகவே 20 தோள்கள். இவையும் திருமந்திரத்தில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. அனைத்து புராண செய்திகளும் ஆழமான தத்துவ கருத்துக்களை உள்ளடக்கியது. ஆகவே இந்த பால்பசு 5ம் பார்ப்பானகத்தில் பால்பசு 5 மெய்ப்பாருமின்றி வெறித்துத் திரிவன. அந்த பசுக்கள் அகமுகமாக திரும்பி ஞானப்பாலை பொழிவதை விட்டுவிட்டு புறமுகமாக மேய்ந்து திரிந்து அலைகிறது. மெய்ப்பாருமின்றி வெறித்துத் திரிவன. இந்த உலகத்தையே நம்பி நம்பி இந்த உலகத்தை உண்மை என்று புறமுகமாக அது வெறி கொண்டு திரிகிறது. அதை மேய்ப்பாரும் உண்டேல் வெறியும் அடங்கினால், அதை மேய்த்து அடக்கி அகமுகமாக திரும்பினால் பால்பசு 5 பாலாய் சொரியுமே. அதுவரை அது இந்த உலகப் பயன்களைத்தான் தந்து கொண்டிருக்கும். அதை தேடி ஓடிக்கொண்டிருக்கும். அதை குறுமுகமாக இறையருளால் உள்முகமாக திருப்பினால் அது ஞானமாகிய பாலை சொரிகிறது என்று திருமூலர் பெருமான் இதை மிகத் தெளிவாக கூறுகிறார். அவ்வாறு இந்த ஒளிமணலிலே ஆண் 5 ஆட்ட, ஆண் என்பது பசு, பிறவிகள் நீங்கும்படியாக ஞானேந்திரிய பசுக்கள் வெளிமுகமாக மேயாது தடுக்க அந்த பாலை சொரிந்து கொண்டிருக்கும் போது தன் தாதை செருவகை செய்து சிதைப்ப. தாதை என்றால் தந்தை. அந்த தந்தை தான் எச்சதத்தன் என்று சொல்வார்கள். அந்த எச்சதத்தனுக்கு இந்த பாலெல்லாம் வீணாகிறது என்ற ஒரு எண்ணம் ஏற்பட்டு அவன் மாயை வசப்பட்ட காரணத்தால் இந்த தாதை என்பது
இந்த மாமிச உடலை கொடுத்ததை தாதை மாயை என்று கூறுகிறார்கள். இந்த மாயை வசப்பட்ட நிலையில் உள்ளவர்கள் வெளிமுகமாகத்தான் இந்த பசுக்கள் செயல்பட வேண்டும் என்ற அஞ்ஞானத்தில் இருப்பவர் இந்த மணல் ஒளி நிலையில் இந்த ஜீவனை மேம்படுத்துவதற்கு இந்த பாலை எல்லாம் சொரிகிறது என்ற உண்மை தெரியாமல் அந்த லிங்கத்தை காலால் ஏற்றி அதை சிதறச் செய்கிறார். அதை பார்த்த இந்த ஜீவன் முனிந்து கோபப்பட்டு மறுமழுவால் வெட்டி மாலை பெற்றானே, உடனடியாக அக்கினி கலையாகிய அந்த வாளால், ஞான வாளால் இடைகலை பிங்கலை என்று 2 அந்த சூரிய நாடி சந்திர நாடி என்பதை கால் என்று சொல்வார்கள். மூலாதாரத்தின் 3 கனலை காலால் எழுப்பும் கருத்தறிவித்தே என்பது அவைப்பிராட்டியாருடைய வாக்கு. கால் என்று சொல்வதெல்லாம் இங்கே மூச்சை குறிக்கிறது. ஆகவேதான் யோக ஞான விஷயங்களுக்கு ஒரு சொல்லுக்கு பல பொருள் இருக்கிறது. அவற்றை தெரியாமல் சொல்லுகிற அனைத்து விஷயங்களும் அனர்த்தமாகவே முடிந்துவிடும். அதனால் இந்த 2 கால்களை யோக சாதனையில் மேல்நிலைக்கு செல்லும்போது அந்த ஒளிமுகமாக ஊர்த்துவ முகமாக ஏறுகின்ற போது இந்த சூரியகலை சந்திரகலை என்ற 2 கால்களும் தொழில்படாமல் நின்றுவிடும். இதை யோகத்தில் சென்றவர்கள் அறிவார்கள். யோக நிலையில் துரிய நிலையை தாண்டி செல்லும்போது பிராண லயம் உண்டாகி இடது நாசியிலும் வலது நாசியிலும் இந்த கால் என்ற மூச்சு செயல்படாமல் அப்படியே லயித்து நின்றுவிடும். அதனால்தான் இந்த ஜீவான்மா அந்த கால்களை வெட்டினார் என்றால் அந்த இடைகலை பிங்கலையினுடைய செயல்பாடுகளை தொழிலை நிறுத்தினார் என்பதுதான் காலை வெட்டினார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இப்படி ஒவ்வொன்றிற்கும் பொருள் இருக்கிறது. முருகப்பெருமானுடைய தோற்றத்திற்கும் திருமந்திரத்தில் திருமூலர் பெருமான் முருகன் எவ்வாறு தோன்றினார், அதோமுகம் எவ்வாறு ஆறுமுகம் ஆயிற்று என்றெல்லாம் பல விளக்கங்கள் இருக்கிறது. இது மிக சுருக்கமாக உங்களுடைய சிந்தனைக்கு நான் பல விஷயங்களினுடைய சாரத்தை மிக குறைந்த அளவில் அடர்த்தியான விஷயங்களை கொடுத்திருக்கிறேன். நீங்கள் நடுநிலையோடு பொறுமையோடு நல்ல தெளிவான சிந்தனையோடு இவற்றை சிந்தித்து நம்முடைய புராண இதிகாசங்கள் யோக ஞான செய்திகளை ஆய்வு செய்வதற்கு தொடக்கமாக இன்றைய உரையை நான் செய்திருக்கிறேன். ஆகவே இதை நீங்கள் ஆழ்ந்து ஆராய்ச்சி செய்து பார்த்தால் பலவிதமான குழப்பங்களும் தீரும். நம்முடைய நாட்டின் அந்த சமய கல்வியினுடைய பெருமை நிச்சயமாக புலப்படும். இங்கு அறிவு சாராத விஷயங்கள் எதுவுமே சொல்லப்படவில்லை. அனைத்தும் ஒரு பாடத்திட்டம் போல் மிக மிக தெளிவாக ஐயம் திரிபு அற மிக தெளிவாக சொல்லியிருக்கிறார்கள். புறத்தே சொல்லுகின்ற கதையோடு நின்று விடாமல் அதனுடைய மெய்ப்பொருளை காண்பது அறிவு என்று ஞானிகள் கூறிய நிலையில் நான் இன்று இதை தொடங்கியிருக்கிறேன். மேலும் மேலும் இது போன்ற செய்திகளை, நம்முடைய புராண செய்திகளை, அதனுடைய விளக்கங்களை கூறுகிறேன். மேலும் பார்க்கலாம். நன்றி.